Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 22 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜப்பான் வந்துட்டு இப்போ ஒரு பாயிண்ட் தான் பிரான்ஸோட பின்தங்கி இருக்காங்க. இப்போ பிரான்ஸ் டீம் தான் வந்துட்டு பால கிக் ஆஃப் பண்றாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே ஜப்பான் வந்துட்டு டஃப்பான காம்படிஷன் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சொல்றான். கேம்குள்ள மிசாகி கூட இப்ப சுபாசாவும் சேர்ந்து வரா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா அவனை கண்டிப்பா தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்லயே பியர் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன ஆனாலும் பால் உங்ககிட்ட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். சுபாசா மிசாகி ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே டைமிங்ல டேக்கிள் பண்ண பக்கத்துல வந்துடுறாங்க. அப்போ பியர் வந்துட்டு ரெண்டு பேரோட டேக்கிளுமே டாஜ் பண்ணி சூப்பரா ஜம்ப் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி கூடி வந்துடுறான். நான் இன்னுமே இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ வேமா ஓடி வந்து அவனுமே ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வரான். ஆனா ரெண்டு பேரும் வந்து தடுக்க முடியல. ஒத்தாலா இருந்து எப்படி பியரை தடுக்க முடியும்? அவன் வந்து ஈஸியாவே இவனையும் டாச் பண்ணி வந்துடுறான். வாங்கிக்கோங்கடா ஜப்பான், இதோட வந்து 2 பாயிண்ட் நாங்க மறுபடியும் லீடிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பியர் வந்து அவனோட ஷாட்டை மேக் பண்ணிடுறான். சுபாசாமே வாகசிமுசு கிட்ட இது வந்து ஸ்லைடர் ஷாட் தான், பால் வந்து நேரா வர மாதிரி தான் இருக்கும், ஆனா அவன் பக்கத்துல வந்தோடனே கொஞ்சம் கருவாயிரும், அதுக்கேற்ற மாதிரி நீ ரியாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஓகே சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமுசுமே வந்துட்டு பால் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் பண்ணி அந்த பால் எந்த பக்கம் கருவாகுமோ அதுக்கேற்ற மாதிரி போய் பால கரெக்டா கேட்ச் பண்ணிடுறான். வாகசிமுசு வந்துட்டு பால தூக்கி இசிசாக்கி கிட்ட கொடுக்குறான். இசிசாக்கி தான் ட்ரிப்ளிங் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். நாங்க இன்னுமே எங்களோட அட்டாக்கிங் நிப்பாட்ல, எங்க டீம் ஒன்னும் பியரை மட்டுமே நம்பி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இசிசாக்கி கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுறாங்க. இப்ப நெப்போலியன் தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு அவன் பக்கத்துல சுபாசா வந்தோடனே இவன் வந்துட்டு பாலத்துக்கு பியர் கிட்ட கொடுத்துறான். சரி பியர் வந்துட்டு ஷூட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து மறுபடியும் நெப்போலியன் கிட்ட பாஸ் கொடுத்துறான். இப்ப இசாவா நெப்போலியனை மார்க் பண்றதுக்கு பக்கத்துல வரான். இந்த வாட்டி இசாவாவை தாண்டிய நெப்போலியன் வந்துட்டு அசால்ட்டா முன்னாடி வந்துறான். முன்னாடி வந்துட்டு அவனோட கேனான் ஷாட்டை பெர்ஃபெக்ட்டா மேக் பண்றான். பட் வாகசிமுஸ் வந்துட்டு அதுக்கு ஜம்ப் பண்ணி கரெக்டா ஒரே ஒரு கையை வச்சு பால முடிஞ்ச வரை தடுக்க ட்ரை பண்றான். அந்த பால் வந்துட்டு இவனால கம்ப்ளீட்டா கேட்ச் பண்ண முடியல. பட் இருந்தாலும் தடுத்து நிப்பாட்டிடுறான். அந்த கிளியரான பால் வந்து நேரா அவங்க டீமோட ஃபார்வர்ட் இன்னொரு பிளேயர் கிட்ட தான் போகுது. அவன் வந்த வேகத்துக்கு டக்குன்னு ஷூட் பண்ணி கோல் எடுத்துறான். ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அப்ப பார்த்தா ரெஃபரி விசில் பண்றாரு, நோ கோல் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நெப்போலியன் வந்து இசாவாவை தாண்டி வரப்ப அவனோட கால்லே வந்து இடிச்சிட்டு வந்திருப்பான். அதனால அது வந்து ஒரு ஃபவுல் அப்படின்றதுனால கோல் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த ரெஃபரி ஒன்னும் கம்ப்ளீட்டா பிரான்ஸ் சைடுல இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோவும் சொல்றான். இசாவா வந்துட்டு திரும்ப கிரவுண்ட்ல இருந்து எந்திக்க கூட முடியல, அப்படியே கிரவுண்ட்லயே உட்கார்ந்திருக்கான். எல்லா பிளேயர்ஸ் பதறி அடிச்சிட்டு போய் பாக்குறாங்க. மிசுகி அப்ப மிகாமி கிட்ட கோச் நான் வந்துட்டு உள்ள இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இன்னொரு பக்கம் கேம்குள்ள வாகசிமுசுக்கு வந்துட்டு கை பயங்கரமா வலிக்குது. இப்ப அவன் நெப்போலியனோட கேனான் ஷாட்டை கொஞ்சம் தடுத்தது இல்ல. கோச் நான் வந்துட்டு டோக்கியோ டோர்னமெண்ட்ல 30 நிமிஷம் கிட்டத்தட்ட லாண்டி பின்னும் கேம்ல ஒரு 20 நிமிஷம் தானே இருக்குது, நான் போய் கண்டிப்பா உள்ள விளையாடுறேன் அப்படின்ட்டு மிசுகி கேக்குறான். மிகாமியுமே வந்துட்டு இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப இசாவாக்கு பதிலா மிசுகி சப்ஸ்டிட்யூட்ல உள்ள மாறுறான். மிசுகி உள்ள வந்தோடனே டிஃபென்ஸையும் நெப்போலியனையும் வந்துட்டு என்கிட்ட விட்டுருங்க, அதுக்கு பதிலா சுபாசா நீ வந்துட்டு அஃபென்ஸ்ல எனக்கு பாயிண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி சொல்றான். அடுத்த கேமே ஸ்டார்ட் ஆகுது. சுபாசா கிட்ட பால் வந்த உடனே ரெடி ஆடுற பேர் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன் பேருக்கு பக்கத்துல தான் ஓடி வரான். மிசுகி நினைக்கிறேன் பேர் தான் வந்துட்டு பிரான்ஸ் டீமோட முக்கியமான ஒரு பிளேயர், அவனை மட்டும் ஒரு வாட்டி டேக் டவுன் பண்ணிட்டு அவன் டீமே வந்து ஆஃப் ஆயிருவாங்க, அதை தான் சுபாசாவும் நினைக்கிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு மிசுகி நினைக்கிறான். பிரான்ஸ் டீமே வந்துட்டு என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, சோ நான் வந்துட்டு கண்டிப்பா தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் நினைக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. பேர் வந்துட்டு பிறந்ததே ஒரு ரிச்சான ஃபேமிலியில தான், அதனால சுத்தி இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு இவன் மேல ஒரு பொறாமை இருந்துகிட்டே இருக்கும். வேலை பாக்குறவங்க எல்லாம் கூட பேர் கிட்ட நடந்துக்கிற விதமும் மத்த சின்ன பசங்க கிட்ட நடந்துக்கிற விதமும் வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்க டைம்ல தான் அவன் வந்துட்டு ஃபுட்பாலை கண்டுபிடிச்சிருப்பான். அந்த ஃபுட்பால்ல தான் வந்துட்டு எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் ஒரே கண்டிஷன்ஸ் தான். என்னோட பேக்ரவுண்ட் பணபலம் இது எதுவுமே வந்துட்டு அதுல தேவையில்லை, அதுல தேவையானது எல்லாமே எல்லாருமே பாலை ஃபாலோ பண்ணி போகணும், அவ்வளவுதான். நான் லவ் பண்ற ஃபுட்பால் ஸ்போர்ட்டுக்கே அதனால தான் வந்திருந்தேன், இங்க வந்துட்டு நான் யார்கிட்டையும் தோக்குறதா இல்ல, எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ல நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் நினைச்சிட்டு முன்னாடி ஓடி வரான். சுபாசாவால இவனை தாண்டி போகவே முடியல, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான மார்க்கிங்கா இருந்து நல்லாவே பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பாயிண்ட்ல சுபாசாவால முடியல, பேர் தான் வந்துட்டு அந்த ஒரு பேட்டில்ல வின் பண்ணி பால் ஸ்டீல் பண்ணிட்டு முன்னாடி வந்துடுறான். இப்போ வாங்கடா நம்ம போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துட்டு அவன் டீம்மேட்ஸையும் இதன் மூலமா இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ணிடுறான். எல்லாருமே காம் டவுனா இருந்து டிஃபென்ஸ் மட்டும் நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி எல்லார்கிட்டயும் சொல்றான். இப்போ பேர் ட்ரிப்ளிங் பண்ணிட்டு முன்னாடி வந்ததுக்கு அப்புறமா நெப்போலியன் கிட்ட பாஸ் பண்றான். நெப்போலியன் கிட்ட பாஸ் போன உடனே ரெஃபரி வந்துட்டு விசில் பண்ணிடுறாரு. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா நெப்போலியனுக்கு பின்னாடி தான் எல்லா டிஃபெண்டர்ஸும் நிக்கிறாங்க, சோ அவன் வந்துட்டு ஆஃப் சைட்ல வந்து நின்னுட்டான். அப்பதான் பேர் நினைக்கிறான் நான் வந்து நெப்போலியனுக்கு பாஸ் கொடுக்குறப்ப அந்த நம்பர் 24 வந்துட்டு ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்தான், அது இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் சைட் ட்ராப்னு வந்துட்டு அதுல நான் தாண்டா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி மிசுகி இருக்கிறான். அடுத்தும் பால் வந்துட்டு சுபாசா தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். இந்த வாட்டி சரி பேர் பக்கத்துல போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்பயும் அவன் பேருக்கு நேரா தான் ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த மேட்சை பொறுத்தவரை நான் பேரை தாண்டி போறதுல தான் இந்த கேமே வந்துட்டு இருக்குது. இதே மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி மலையில நடந்த ஒரு மேட்ச்ல மிசுகியோட ஸ்கில்ஸை பார்த்து நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஆப்பனன்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எனக்கு வந்துட்டு கவலை இல்லை, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் கிவ் அப் பண்றதா இல்ல, எத்தனை வாட்டி நான் தோத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, நான் ஜெயிக்கிற வரை திரும்ப திரும்ப இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைச்சுக்கிட்டே முன்னாடி வரான். பேருக்கு ஒண்ணுமே புரியல, இவன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஆல்ரெடி ஒரு டைம் ட்ரை பண்ணி என்ன தாண்டி போக முடியலன்னு சொல்லிட்டு இவனுக்கே தெரியும். அப்படி இருந்து இவன் மறுபடியும் என்ன தைரியத்துல என் கூட ஒன்னானு வந்துகிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இல்லனா இவன் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பேர் கேக்குறான். நீ என்னை முட்டாள்னு சொல்லணும்னா சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு இப்ப அவனோட ட்ரிப்ளிங்கை இன்னுமே ஃபாஸ்டா மாத்திக்கிட்டு முன்னாடி வரான். இந்த வாட்டி சுபாசா வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா பேரை தாண்டி முன்னாடி ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வந்துடுறான். பேரையே இவன் தனியா தாண்டி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியனுக்கு சமசாக்கா போகுது. அதே ஸ்பீடோட அடுத்த 2 டிஃபெண்டர்ஸை தாண்டி சுபாசா முன்னாடி போறான். பேருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. இந்த வாட்டி சுபாசா கோலுக்கு பக்கத்துல வந்தோடனே அவனை மார்க் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அவன் பெர்ஃபெக்ட்டான பொசிஷன் எடுத்து அவனோட டிரைவ் ஷாட்டை கிக் பண்ணிடுறான். பாலுமே கரெக்டா கோலுக்குள்ள போய் விழுகுது. ஃபைனலி ஜப்பான் டீம் வந்துட்டு 3-3 சொல்லிட்டு ஸ்கோரை வந்துட்டு டை பண்ணிட்டாங்க. இன்னும் செகண்ட் ஹாஃப்ல 15 நிமிஷம் இருக்குது. ரொம்பவே சூப்பர் சுபாசா, டிரைவ் ஷாட் வந்துட்டு நீ ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ நினைக்கிறாரு. அடுத்து கமெண்ட்ரியில இருக்கவங்க இப்ப இந்த கேம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரை எப்படி எப்படிலாம் போச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்லி காட்டுறாங்க கொஞ்ச நேரம். மறுபடியும் இப்ப இந்த கேம் வந்துட்டு எப்படி முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கல் சொல்றான். டாக்கசி லாக்கர் ரூம்குள்ள ஓடி வந்து சோடா கிட்டே இந்த ஒரு நியூஸ் சொல்றான். சோடாக்கு ரொம்பவே
ஹாப்பி ஆயிருது அப்படின்னா டைப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கேம்லயே 15 நிமிஷம் தான் இருக்குது, நம்ம டீம் தான் நல்ல பேஸோட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படியே போனா நம்ம கண்டிப்பா வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கஸியும் சொல்றான். இப்போ பிரான்ஸ் தான் கிக் ஆஃப் பண்ணனும். அந்நியர் பேர் வந்து ரொம்பவே அப்செட்ல இருக்கான், என்னைய ஒருத்தன் இப்படி தாண்டி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு அவன் டீம்மேட்ஸ் வந்து அவனுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு புரியாம இருக்காங்க. அப்போ பார்த்தா ஆடியன்ஸ்ல இருந்து இவங்களுக்கான சப்போர்ட் வந்து இன்னுமே அதிகமாகுது. ஆலைஸ் பிரான்ஸ்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரான்ஸ் டீமுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே நீங்க வந்து தோக்கல, இந்த கேம் வந்து இன்னும் டைல தான் இருக்குது, நீங்க நினைச்சா கண்டிப்பா வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இவங்களை மோட்டிவேட் பண்றாங்க. கரெக்ட் தான், நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் கிரௌடே வந்து இருக்குது. நம்ம வந்து இப்போதைக்கு இந்த கேம்ல டைல இருக்கலாம், பட் நமக்கு தான் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. சோ நம்ம வந்து கிவ் அப் பண்ணாம கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பியர் வந்து அவன் டீம்மேட்ஸே வந்து மோட்டிவேட் பண்றான். இப்போ பிரான்ஸ் டீம் வந்து பால கிக் ஆஃப் பண்ணி அக்ரெசிவா ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சாலிடான டிஃபென்ஸா நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சமா சொல்றான். பிரான்ஸ் டீம் என்னதான் அக்ரெசிவா அஃபென்ஸ் பண்ண வந்தாலுமே வந்து இவங்களோட டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. பிரான்ஸ் டீமால அவ்வளவு சீக்கிரமா கோல் வந்து வாங்கவே முடியல. இப்ப பேர் கிட்ட தான் பால் இருக்குது, இவங்க வந்து ஆஃப் சைட் ட்ராப்பையுமே யூஸ் பண்றாங்க, அதனால ஸ்கோர் பண்றது அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல. பால் வந்து நம்ம கண்ணா பின்னாடி முன்னாடி கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து பால பேக் பாஸா நெப்போலியன் கிட்ட கொடுக்குறான். நெப்போலியனும் பின்னாடி கூட வந்த வேகத்துக்கு அவனோட பவர்ஃபுல்லான கேனன் ஷாட்டை கொடுக்குறான். பாக்கிசிமிஸ் அந்த பாலுக்குமே கரெக்டா ஜம்ப் பண்ணி, இந்த வாட்டி பால் ரொம்பவே ஹைட்டா வருது, இருந்தாலும் அவன் நேரா ஜம்ப் பண்ணி பால் வந்து ரெண்டு கையா வச்சு கேட்ச் பண்றான். அந்த பாலை பிடிச்சிட்டு லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா வாக்கிசிமிஸ்க்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது அவன் கையில, ஏன்னா சினடர் அடிச்ச பால் வந்து இவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்ஜுரி உண்டாகி இருக்கும். அந்த இன்ஜுரி வந்து இப்ப மறுபடியும் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரெண்டு டீமே வந்து அட்டாக் டிஃபென்ஸ் சொல்லிட்டு மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் கோல் மட்டும் விழுகவே மாட்டேங்குது. எந்த பக்கமும் மழை வேற கண்டினியூஸா பெஞ்சிக்கிட்டே இருக்கனால கிரவுண்ட்ல கொஞ்சம் சேராவும் தேங்க ஆரம்பிச்சிருது. அதனால இவங்க யாராலுமே வந்து பால முன்ன மாதிரி கரெக்டா பால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எல்லாருக்குமே வந்து கண்ட்ரோல் கொஞ்சம் சொதப்புது. கேம்லயுமே இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது. ஜப்பான் டீம் கிட்ட இருந்து பிரான்ஸ் டீம் பால படுங்க, பிரான்ஸ் டீம் கிட்ட இருந்து ஜப்பான் டீம் பால படுங்க, இதே மாதிரி மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. கடைசியில பால் வந்து இப்ப சுபாசா கிட்ட வருது. சுபாசா ட்ரிபிளிங் பண்ணிட்டு முன்னாடி போறப்ப ஆடியன்ஸ் வந்து அந்த நம்பர் 10 தனியா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. சுபாசாக்கு பக்கத்துல டக்குன்னு ரெண்டு டிஃபெண்டர் ஸ்டாக்கிள் பண்ண வந்தோடனே சுபாசா வந்து பால ஏர்ல தூக்கிட்டு அப்படியே பாஸா கொடுத்துறான். அந்த பாலுமே வந்து மிசாக்கி கிட்ட வருது. மிசாக்கிக்கு அப்படியே மார்க்கிங்ல தான் பேர் நின்னுகிட்டு இருக்கான். மிசாக்கியும் சுபாசா மாதிரி பேர் கூட ஒன்னானு மோதுவானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தா மிசாக்கி வந்து அதெல்லாம் இல்ல, பாஸா மாத்தி கொடுத்துட்டு திரும்ப முன்னாடி ஓடி வந்துடுறான். அந்த பாஸ்மே வந்து சுபாசா கிட்ட தான் வந்திருக்கும். சுபாசா வந்து மிசாக்கி முன்னாடி போனோடனே அவங்க கிட்ட மறுபடியும் பாஸ் பண்ணிடுறான். ஆனா பேர் வந்து மிசாக்கி மார்க் பண்றதுல இருந்து இன்னும் ஸ்டாப் பண்ணவே இல்ல, ரொம்பவே பக்கத்துல க்ளோஸா வந்துடுறான். அப்படி ரொம்பவே பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா கீழ வந்து கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கும், அதுல வந்து தெரியாம காலை வச்சு கீழே விழுந்துடுறான். மிசாக்கி இப்ப அவனோட மார்க்கிங்ல இருந்து தப்பிச்சிடறான். அடுத்து முன்னாடி ரெண்டு டிஃபெண்டர்ஸ் வேமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் வரத பார்த்தோன்னே மிசாக்கி வந்து சரி இதான் லாஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிரோ கிட்ட பால பாஸ் பண்றான். ரெண்டு டிஃபெண்டர்ஸ்க்கு நடுவுல பால் வந்து கரெக்டா போகுது, கோச்சிரோ கரெக்டா அந்த பால கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறான். ஆனா அந்த பால் கோச்சிரோவை வந்து ரீச் பண்ணல, அதுக்கு முன்னாடி அங்க தண்ணியில பட்டு கீழே நின்றது. கோச்சிரோ திரும்ப போய் அந்த பால் எடுக்கிறதுக்குள்ள பிரான்ஸ்ல இருந்து நெப்போலியன் வந்து அந்த பால தள்ளிட்டு வந்துடுறான். இப்ப பியருமே கூடவே சேர்ந்து ஓடி வந்துடுறான். இவங்க ரெண்டு பேருமே முன்னாடி ஓடி போய்கிட்டு இருக்கப்ப அவங்க கோச் வந்து உங்களோட அல்டிமேட் அட்டாக் அவங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நெப்போலியன் வந்து வாங்கடா நம்ம போய் நம்மளோட ஐஃபில் அட்டாக் அவங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ஜப்பான் பிளேயர்ஸ்க்கு யாருமே ஒன்னும் புரியல, இது என்னடா புது அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. பிரான்ஸ் டீம் வந்து இன்னொரு புது அட்டாக்குமே வச்சிருக்காங்க. அந்த அட்டாக் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.